கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்தி வருக வருக என்று உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் இறை மக்களுக்கு இருக்கக்கூடியதான பல பொறுப்புகளை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். திருச்சபை மக்களுக்கு இருக்கக்கூடியதான பொறுப்புகளை நாம் அறியாதவர்களாக உணராதவர்களாக நம்ம இருக்கிறோம். எங்க பொறுப்பு இருக்குது, எங்க வேலை இருக்குதுன்னா நம்ம வீட்டு வேலையவே நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். வீட்டு வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் இப்படி வேலையெல்லாம் கிடைப்பதற்கு, இப்படி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் காரணமாக இருந்திருப்பாங்க இல்லையா? நம்ம அப்படி நல்லா இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் காரணமாக இருந்து எல்லா விதத்துலையும். அது யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க மூலமா நம்ம நல்லா இருக்கிறதுக்கான அவங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க காண்பிச்சதுல நாம நம்ம வெளிச்சம் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ நாம வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம பிறருக்கு நம்ம அதை என்ன பண்ணணும், வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். அது எப்படி? சபையின் மூலமாக சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு, மக்களுக்கு, பிறருக்கு நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த வேலைகளை நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதுருங்க. என் வேலை என்னுடையது, என்னுடைய செல்ஃபோனு, என்னுடைய காது, என்னுடைய வண்டி, என்னுடையது எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு போயிட்டு இருக்கிற ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்குது. அப்போ தான் நம்ம திரும்பி பார்க்குறோம், நமக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அதனால தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும், இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில் நாம் வேதனையோடு கூட நாம் பயணித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும். ஒரு கவலை இருக்குது, நமக்கு ஒரு வேதனை இருக்குது. அது என்னன்னு சொன்னால், நீங்க எல்லாரும் செய்திகளை கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. என்ன செய்தி? மக்களுடைய உயிர் இழப்பு என்பது ஒரு பெரிய, இங்க பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அந்த இடத்துல அப்படி மக்கள். உயிர் இழப்பு என்பது ஒரு கிராமத்தில் அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு வந்ததான காவல்துறையில் இருக்கக்கூடியவர் சொன்னதை என்கிட்ட சொன்னாங்க. ஒரு வீடு விட்டு அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மரணம், ஒரு வீடு அடுத்த இப்படி மரணம் இல்லாத அந்த ஏரியாவில் அப்படி ஒரு வீடு விட்டு ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா மரணம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும். அப்போ இந்த மக்களுக்காக நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்குது? அவங்களும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தான். நம்ம அவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நிறையா இருக்குது. அதை நம்முடைய ஜெபித்தல் இருக்கிறது, போதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அவங்களுக்காக நம்மளால என்ன உதவி செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நமக்கே உதவின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன விதமான உதவிகளை நாம் செஞ்சிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு போய் எல்லாம் நம்மளால முடியாதுன்னெல்லாம் இல்லை, ஆனால் நம்ம அதுக்கான முயற்சி எடுப்பதில்லை. அதுதான் நம்மகிட்ட, ஐயா நம்ம சின்னவங்க, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. நம்ம கண்டிப்பாகவே ஒரு முயற்சி எடுத்து செஞ்சிருக்கலாம். ஆனால் நாம அதை குறித்ததான சிந்தனை, ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலையோ மனமோ நமக்கு வரமாட்டேங்குது. யாருக்கோ தானே, எங்கேயோ தானே நடந்திருக்குது, எந்த ஊர்லயோ தானே நடக்குது அப்படின்னு நம்ம இருக்கிறோம். 6 வீட்லயோ தானே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு நம்ம நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இல்லை, அவர்களும் நம்முடைய சகோதரர்கள், அவர்களும் நம்முடைய சகோதரிகள். நம்முடைய உதவி என்னவாக இருக்கிறது என்பதை யோசிங்க. என்ன மாதிரி உதவி செய்ய முடியும்? காலத்தினால் ஒரு குழந்தை போன வாரத்தில் 2 நாளைக்கு முன்னால் நான் பார்த்தேன் வீடியோ, நான் பார்க்க
பார்த்துட்டு இருந்தா நான் கேட்டேன், அந்த குழந்தை அழுகுது, பையன் அழுகுறான், அப்பாவே இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவே இறந்துட்டாங்க, எனக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு இல்லை, நோட்டு புக் வாங்குறதுக்கு இல்லை, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தவறு நடந்து விட்டது, அதனால் தவறை நாம் குறை கண்டுபிடிப்பதற்கான நேரம் இல்லை. இது தவறை நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக, இந்த தவறை நடந்துருச்சு, அதனால இதில் எப்படி குறை இருக்குங்கிறது, அந்த குறை எப்படி அப்படிங்கிற அது ரெண்டாவது பட்சம். முதல் பட்சம் அங்கே என்ன நம்ம செய்யணும், என்ன அதற்கான காயங்கள், அதற்கான வடுக்கள் இருக்கிற அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை சிந்திக்கக்கூடியவர்களே நல்ல இறைமக்களாக இருக்க முடியும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய சிந்தை. உடனேயே என்ன செய்வது, என்ன செய்யலாம், எப்படி செயல்படலாம் என்பதை சிந்திக்கக்கூடியதான மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் மிகவும் பயனாயிருக்கும். இந்த மாதிரியான சிந்தை வரணும், அடுத்தவர்களை பற்றின சிந்தை நமக்குள்ளாக காணும். அப்படிதான் இருந்துச்சு, மிஷினரிகள்லாம் அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் காணப்பட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு நிறையா நம்ம பார்க்க வேண்டியதான நிறைய இருக்குது. அவங்களாம் வரலன்னு சொன்னால் மனிதர்களை மனிதர்களாகவே இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியும். மனிதர்களை மனிதர்களாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நேயம் இல்லாமல் இன்னைக்கு எல்லாம் மாறிட்டு இருக்குது. ஆனால் அதை திருத்துவதற்கு, அதை கொண்டு வருவதற்கு இறை மக்களால் மட்டுமே முடியும் என்பதுதான் அவர் நம்புகிறார். கடவுள் நம்ம மேல் நம்பிக்கை வச்சிருக்கோம். அடிக்கடி தான் சொல்லுவேன், கடவுள் நம்மை நம்புறாரு. நீங்கள் எப்படி அந்த நம்பிக்கைக்கு, அவர் நம்புறதற்கு நம்ம எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறோம் என்பதை. எனவே இந்த நாளிலும் நாம் செய்திக்குள்ளாக போகும். செய்தியினுடைய தலைப்பு, தலைவர்களின் இருளான வழிகளில் இருக்கும்போது, தலைவர்கள் இருளான வழிகளில் இருக்கும்போது கடவுளின் ஒளியை கொடுக்கும் கடவுளின் மக்கள். God's people who gives God's light while the leaders are in a dark place. கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஒரு மகத்தான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நான் யாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும். நாம யாரு, நான் என்ன செய்வதற்காக அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 4 வேத பகுதிகளாக நாம் எடுத்திருக்கிறோம், 4 வேத பாடங்களாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வரைக்கும் உள்ள வேத பகுதி. The first King 21:17 to 29. 1 அரசர்களின் புத்தகம். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை. Revelation chapter 2:12 to 17. திருவெளிப்பாடு என்று சொல்வார்கள். மூன்றாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 49ஆம் சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 1 முதல் 15 வரை. சாம்ஸ் 49 1 to 15. அடுத்ததாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. லூக் சாப்டர் 12 to 21. எல்லாம் நம்ம அடிப்படையை கொண்டுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே முதல் வேத பாடத்தில் நாம் பார்க்கிற பொழுது, எலியா என்கிறதான ஒரு மனிதர் தலைவனுடைய இருளுள்ள வாழ்க்கையில வாழ்ந்து இருளின் வழியில போய் கொண்டிருக்கக்கூடியதான அந்த தலைவனினுடைய செயல்களை, அவருக்கு எப்படி அந்த வெளிச்சத்தை, அந்த இருளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை எப்படி ஆகலும் காண்பித்தார்.
என்பதைத்தான் நாம் முதல் வேத பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அந்நாட்களில் திப்சியனான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரவேலின் அரசன் ஆகாப்பை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கே போகிறான். நீ அவனிடத்தில் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபாத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உன் இரத்தத்தையும் நக்கும். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையிலே தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னை விற்று போட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன், உன் வழிமரபினர் ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாகிய அடிமைகளாயினும் இஸ்ரவேல் ஆண் மக்கள் ஆகாப்பிடமிருந்து வெட்டி எறிவேன் அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டு வரார். இது முதல் வேத பகுதியில் ஒரு சில வேத பகுதி. இது என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆகாப் என்கிறதான ராஜா, இவர் வடதிசை ராஜ்யத்தில் ஆளுகை செய்யக்கூடியதான இஸ்ரேல் அப்படிங்கிறதான சமாரியாவில் இவங்க ஆட்சி செய்யக்கூடியதானவர். இப்போ 2 ராஜ்யங்களாக பிரிவுபடுகிறது. ஒரு ராஜ்யம் வடதிசையாக, இன்னொரு ராஜ்யம் தென் திசையாக பிரிகிறது. அப்போ தென் திசையில் இருக்கக்கூடியது 2 ராஜாக்களும், வடதிசையில் 10 ராஜாக்களுமாக கோத்திரங்களாக, தென் திசையில் 2 கோத்திரங்களாக, வடதிசையில் 10 கோத்திரங்களாக, இப்படி 12 கோத்திரங்கள் பிரிகிற பொழுது இப்போ இந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடியதான, எழும்பக்கூடியதான ஒரு ராஜா. இப்போ இவர் என்ன செய்துட்டாரு, என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறாருன்னா, இவருடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இவருடைய செயல்பாடுகள், இந்த தலைவராக இருக்கக்கூடியதான இந்த ஆகாப்பினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு ஆட்சி காலமே ஒரு இருண்ட ஆட்சி காலம் என்று சொல்லலாம். ஒரு இருண்ட ஆட்சி காலம், இந்த டார்க்னஸ் பீரியட். இவருடைய ஆட்சி காலங்கள் அப்படி இருந்தது. ஏனென்று சொன்னால், இவருடைய காலங்கள் தான் பஞ்சம், இவருடைய காலங்களில் தான் இறைவாக்கினர்களை கொன்று குவித்தார்கள், இவருடைய காலகட்டங்களில் தான் மக்கள் கடவுளை விட்டுவிட்டு அந்நிய காரியங்களை செய்வதில் ஈடுபட்டார்கள். இதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். யாருடைய ஆட்சி காலங்களில்? இந்த ஆகாப்பினுடைய ஆட்சி காலங்கள். இப்போ நம்ம இப்படியே நம்ம குடும்பத்துக்கு எடுத்துருவோம். இப்போ நம்ம அப்பா அம்மாவுடைய காலகட்டங்களில், இல்லை தாத்தா பாட்டி காலகட்டங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான விதங்களை அவங்க எப்படி ஆண்டவரை குறித்து பின்பற்றினாங்க, நாம் எப்படி இப்படி ஆண்டவரை பின்பற்றிட்டு இருக்கிறோம். நம்ம ஆட்சி காலங்கள், நம்ம வாழ்கிற காலகட்டங்களில் நம்ம டார்க்னஸ்ஸாக போயிட்டுருக்கிறோமா, அல்லது ஒளியை கொடுக்கிறவர்களாக, ஒளியை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த ஆகாப்பினுடைய காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ அதே போல் இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில் எப்படி இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, காண்பிக்கிறவர்களாக அப்படியும் பார்க்கணும், நம்ம எப்படியும் பார்க்கணும். எதுக்கு இந்த வார்த்தைகள் எதுக்கு நம்ம இதை பார்க்குறோன்னா, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான். அப்போ அந்த இருள் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது? இப்போ இந்த ஆகாப்பினுடைய ஆட்சி காலங்கள், இப்போ இந்த இருள் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலான்னு சொன்னீங்கன்னா, ஒன்று கடவுளுக்கும் கடவுளை விட்டு பிரிக்கக்கூடியதான ஒரு பிரிவு தான் இந்த பிரிவை ஏற்படுத்துதான் இருள். இருள்னா என்ன பண்ணுது? இருள் என்ன பண்ணுது? இருள் என்ன பண்ணுது? சாயங்காலமான உடனே வெளிச்சத்தை விட்டு பிரியுது இல்லையா? இப்ப காலை
அப்படிங்கிறது இருளை விட்டு வெளிச்சம் வருது. இப்போ இருளை விட்டு வெளிச்சத்தை விட்டு இருள் என்ன ஆகுது? வருது, பிரிக்குது. அது நான் இருட்டு நான் இருள் அப்படி. அப்போ ஒரு பிரிவை கொண்டு வரக்கூடியது. இருள் என்பது ஒரு பிரிவினையை கொண்டு வரக்கூடியது, பிளவை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. 12 மணி நேரம் அந்த பிளவு ஏற்படுத்துகிறது. 12 hours, 12 மணி நேரம் இருட்ட வெளிச்சம் இருட்ட என்ன பண்ணுது? அது பிளவை கொண்டு வரக்கூடியதா இருக்கு இல்லைங்களா? அடுத்தது இந்த பிரிவு, அந்த இருள் என்பது எதை குறிக்கக்கூடியதா இருக்குன்னா டெட், மரணம். அப்போ இந்த மரணத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. மரணம் என்பது ஒரு அந்த இருளுக்கு சமமா இருக்குது. அப்போ அந்த ராஜாவுடைய அந்த தலைவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பிரிவையும் பிளவையும் ஏற்படுத்தி கடவுளோடு கூட தனக்கு இருந்ததான உறவுகள்ல ஒரு மரணம் அவருக்குள்ளாக காணும். அவர் என்ன தவறு செஞ்சாலும் தவறை நியாயப்படுத்தினாரே தவிர, தவறை சில பேர் இருப்பாங்க பாருங்க, அவர் செஞ்சதை எக்காரணத்திற்கு கொண்டு அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. தவறை நியாயப்படுத்துகிறதான மக்கள், அவரை நியாயப்படுத்தக்கூடியதான ஆட்கள், அவர் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. தவறை நியாயப்படுத்தக்கூடியதான மக்களாக இருக்கக்கூடியதான ஒரு கூட்டம். அப்ப இந்த மாதிரி தான் இந்த ராஜாவினுடைய மனப்போக்கு இருந்தது, செயல்பாடு இருந்தது. தவறு செஞ்சிட்டேங்கிறத ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுதான் இப்படிப்பட்டதான பிளவுக்கு காரணமா இருந்தது. ஒன்று, இந்த அரசனை குறித்து பார்க்க இந்த லீடர் கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கடவுள் பயம் இல்லை. முதல்ல கடவுளை பற்றினதான பயமே, கடவுளை பற்றிய பயம் இருக்குமானால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டிப்பாகவே ஆகாப்புக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஒன்று, அதனால அவர் இருளின் செயலுக்குள்ளாகி இருக்கிறார். அடுத்தது, கடவுளின் வழியை அறியாதவராக காணப்பட்டார் இந்த ஆகாப்பு. கடவுள் வழியை அறிந்திருந்தால் பரவாயில்லையே. மூன்றாவதாக, கடவுளின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததான இந்த ஆகாப். மூன்றாவதாக, மக்களுக்கு முன்மாதிரியாக இல்லாத ஒரு ஆகாப். எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக நல்லா வாழ்ந்தாரியா, நல்ல ஒரு லீடர், நல்ல ஒரு தலைவர், ஆகாப்பு போல இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இல்லை, முன்மாதிரியான வாழ்க்கை. அடுத்தது, அடுத்தவர்கள் நிலத்தின் மேலாக ஆசை கொண்டவர். அடுத்தவங்க பொருட்கள் மேல ஆசை கொண்ட, அடுத்தவர்களுடைய பொருட்கள் மேலாக ஆசை கொண்டதான மனிதராய் காண. இந்த மாதிரியான பல காரியங்கள் இந்த தலைவனிடத்துல இருக்கிறது, ராஜா கிட்ட இருக்குது. ஒரு ராஜா கிட்ட இப்படி ஒரு வகையான சைல்டு பிஹேவியர், இல்லைன்னா இப்படி சொல்லாமே, ஒரு குழந்தைத்தனமான ஒரு காரியம், ஒரு அரசனா இருக்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்கக்கூடிய இப்படி இருக்குதே ஒரு குணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க பண்ணக்கூடியதா இருக்குது. சரி, இப்படிப்பட்ட இந்த மனிதனிடத்துல பாருங்க, இப்படி இவ்வளவும் இருக்குது. இந்த மனிதனிடத்துல இவ்வளவு இருக்குது, இவ்வளவு செஞ்சிருக்கிற ஒரு முதல் அதிகாரத்தை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம அதை நம்ம பார்க்கலாம். அதிகாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம படிச்சத 21ஆம் அதிகாரத்தை இப்போ படிக்கலாம். வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. நீ ஆகாப்பை சந்திப்பதற்காக எலியா கிட்ட சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, நீ ஆகாப்பை சந்திக்கிறது போ அப்படி போற. அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள. இப்போ இந்த நாபோத் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிரஜை, அவருடைய சொந்த நாட்டு மகனா இருக்கிறார், மக்களா. ரொம்ப, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தான் நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு மனிதர், தன்னுடைய நாட்டினுடைய பிரஜை. ஆனா அவருக்கு என்ன ஆசை பாருங்க, இந்த ஆகாப்பை பத்தி சொல்லிட்டு வரும்போது, இவர் ஒரு வெள்ளாமை பிரியரான். அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப அதுல ஒரு ஆசை இருக்குதான். பார்க்கறது போதெல்லாம் அந்த அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரியான நிலங்களை பார்த்தா கையகப்படுத்துவது. அக்ரிகல்ச்சர் நிலத்தை பார்த்த உடனே
அது மக்களிடத்தில் இருந்ததாலும் அதை தனக்கு கேப்சர் ஆக்கிறார், அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக அதை எப்படி கொடுத்தாது நான் வாங்குறேன், உனக்கு நீ இதை வேணுமா, அதை காட்டில் நான் வேற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதையே வச்சுக்க வேண்டியதானே, அப்போ ஏன் இதை வாங்குற, நீ அதை வச்சுட்டு போ. அவன் சின்னதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் கொஞ்சமாக இருக்கிறத வச்சுட்டு போகிறான், வச்சுட்டு போட்டுமே. அதை கேப்சர் பண்ணணும், அதை என்ன பண்ணணும், அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு நிலத்துல தானே பெரிய பிரச்சனையே இருக்கு இல்லையா, எங்கே பார்த்தாலும் நிலத்துல தான் பிரச்சனையே இருக்கு. இன்னைக்கு மணிப்பூரில் இருந்த பிரச்சனைக்கான காரணங்களும் மறைமுகமான காரணம் நிலத்தினுடைய பிரச்சனை தான். நிலத்தினுடைய பிரச்சனையை எப்படி கொண்டு வந்து அதை ஆக்கிபை பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தருடைய சண்டைகளை அதுக்கு வந்து தூண்டி விட்டு அதை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த நிலத்தை என்ன செய்கிறாரு, அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் தெரியும். அப்போ அவர் கேட்குறாரு. 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் அந்த தோட்டம் இருக்குது. 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சில வசனங்களை பார்த்தோன்னா அந்த தோட்டம் அங்கே இருக்குது. அது ஃபுல்லாக படிச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. அதில் இருக்க உள்கருத்துக்களை மட்டுமே நான் உங்களுக்கு காண்பிக்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அது நாபாத்தினுடைய தோட்டமாக இருக்குது. அந்த தோட்டத்தை பார்த்த உடனே அது ஒரு திராட்சை தோட்டம். உடனே நாபாத்துக்கிட்ட பேசுகிறாரு, அப்பா நீ வந்து இந்த தோட்டத்தை எனக்கு தந்துரு அப்படின்னு கேட்க. அவர் சொல்கிறாரு, ஐயா இது வந்து சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் இது எங்கள் அப்பாவுடைய ஞாபகமாக நான் வச்சுட்டு இருக்கிறேன். அப்பாவுடைய எங்கள் பூர்வீகத்தில் கொடுத்த, அதாவது தாத்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீகமாக இருக்கக்கூடியது எங்கள் அப்பா எங்கள் வச்சிருக்கு, அது கொஞ்சம் இருக்குதியா அப்படின்னு சொன்னேன். ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யார் சொல்லிட்டாரு, பார்த்து சொல்லிட்டார். இல்லையா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதையும் ராஜாவுக்கு என்னவா இருந்திருக்கணும், கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன வந்திருக்கணும், கொடுக்க முடியாதுன்னு சொன்னதே என்ன, பரவாயில்லப்பா சரி அதனால என்ன, காட் பிளஸ் யூ அப்படின்னு போயிருக்கணும்ல, பரவாயில்ல நிறைய இருக்குது அப்படின்னு போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படி போய் கோவப்பட்டுட்டு போய் சாப்பிடாம படுத்துக்கிட்டார். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கே தான் இதெல்லாம் காமிக்கிறது, சாப்பிடாம போய் படுத்துருக்கிறார். அப்படி போய் சலிச்சு போய் படுத்துருக்கிறார். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதையுமே அவருக்கு வேற மாதிரியான கோவம் வந்துச்சு. மனைவி வந்து பார்க்குறா, ஏன் படுத்து கிடக்குறீங்க, என்ன காரணம் சொல்லிட்டு. இல்லை பாரு நாபாத்தினுடைய நிலம் இருந்துச்சு, நான் கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. உடனே அந்த அம்மா, இவ்வளவுதான் மனுஷன் பார்த்துக்குவோம், நீ நினச்சிட்டு இருக்க, இப்போ நீ போய் சாப்பிடு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சட்டம் போடுது. என்ன சட்டம் போடுது, ஒரு 2 பேர் ஆளுகளை வச்சு போலித்தனமா, பேலியாளின் மக்கள்னு சொல்லுவாங்க. பேலியாள் மக்கள்னா இல்லாததை இருக்கிறதா சொல்றது, இருக்கிறத இல்லாததா சொல்றது. இவங்களுக்கு பேர் தான் பேலியாளின் மக்கள். உண்மையை அப்படியே மறைக்கிறவங்க பேலியாளின் மக்கள். உண்மையை அப்படியே உல்டா பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு பேலியாளின் மக்கள். கடவுளுடைய பிள்ளைகளை தான் மாறி ஆனா பொய்யா சொல்றது நடக்குது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதில் வந்து உபவாசம் நாளை வைத்தோம். உபவாச நாளில் வந்து இந்த நாபாத் என்ன பண்ணல, இவர் நாபால் அருள அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு. அது ஒரு தேசிய குற்றச்சாட்டு சரிங்களா, தேசிய குற்றச்சாட்டாக, அது ஒரு தேச குற்றச்சாட்டாக அவர் மேல் போட்டு அவரை கல்ல அவர் அடிச்சு கொண்டுறாங்க. உடனே அந்த செய்தியை வந்து மனைவி வந்து சொல்றா, யோசபேல் வந்து சொல்றா, இந்த மாதிரி போய் தோட்டத்தை எடுத்துக்குங்க, தோட்டத்தை நமக்கு சொந்தமாயிருச்சு. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், பத்திரமும் இல்லை, எந்த பத்திரம் பண்ண வேண்டியதில்லை. என்ன பண்ணிட்டோம், நேரம் ஆளை கொண்டுட்டோம், அவ்வளோதான், கில் பண்ணிட்டோம், எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயே இதை சந்தோஷத்தோட அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குற வரைக்கும் அவனுக்கு மகிழ்ச்சியாக அவன் எந்திரித்து வருகிறார். அந்த நேரத்தில் தான் யாருக்கு இந்த வார்த்தை உண்டாகுது, எலிசாவுக்கு வருது. பாருங்களேன்,
எல்லாருடைய கண்களையும் மூடிவிட்டாம். எல்லார் கண்களையும் மூடியாச்சு. யாருக்கு தெரியாது இந்த சம்பவம் நடந்தது, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு நிறைய அந்த முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அங்கே நடக்கிறது பாருங்க, கடவுளுக்கு அது தெரிகிறது. குற்றமற்ற ரத்தத்தை, பாவம் அந்த மனுஷனை கொன்னுட்ட நீ, அந்த மனிதனுடைய ரத்தத்தை நீ சிந்தினாய், அதுக்கு ஒரு காரணமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை அனுப்புகிறார். இந்த வார்த்தை சொல்லிட்டு அனுப்புகிறார், நீ போ நேரா போய் ஆகாப் பத்தி பேசு. ஆகாப்புக்கும் எலியாவுக்கும் ரொம்ப, அது சொல்ல போனா 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படிம்பாங்க. 2 பேருக்குமே இந்த ஆகாப் எலியாவை பார்த்தாலும் சரி, எலியா ஆகாப் பார்த்தாலும் சரி, 2 பேருமே திட்டிக்கிற திட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பயங்கரமா திட்டுவாங்க. இஸ்ரவேலை கெடுக்க வந்தவன் நீ அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் சொல்ல, நீ தாண்டா அதுக்கு காரணம் பாரு. எலியாவை பார்த்து, இப்படி பஞ்சமா இருக்கிறதுக்கு, பஞ்சமா போறதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி எலியாவை சொல்லுவார். அதுக்கு அப்படி வர்றதுக்கே நீ தாண்டா காரணம். முதல்ல நீ பண்ணினது தானே, நீ கடவுளை விட்டுட்டு வேற தேடி போனல, கடவுளை விட்டுட்டு போனதுனால தானே இவ்வளவுக்கு வந்ததான பிரச்சனை. கடவுளை முதல்ல ஒழுங்கா தேடு, கடவுளுக்கு பயப்படு, கடவுளை சார்ந்துரு அப்படிங்கிறத. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. பாருங்களேன் இந்த 23ஆம் வசனத்தை, 22ஆம் வசனத்தை, 23ஆம் வசனத்தை. எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய 21 வருஷமா 21 நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி. ஏன் வரப்பட, அதுக்கு முதல்ல பாருங்களேன், அதுக்கு முதல்ல வசனம் 2 பேரும் சந்திக்கிறதா முக்கியம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, ஏன் பகைஞனே, என்ன சொல்றாரு? அதுக்கு முதல் வசனத்தை பாருங்களேன். அதுக்கு முதல் வசனத்தை நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எலியா என்ன பண்றார்? ஆகாப்பை பார்க்க வரார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அப்போ யாருக்கு தெரியாது, என் எதிராளிங்கிறாரு. யாரை பார்த்து? எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எதிராளி, நீ எதிராளியா இருக்கிற, நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா? அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா உனக்கு? அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். கர்த்தரின் பார்வைக்கு நீ என்ன பண்ண? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ, பொல்லாப்பானதை செய்ய உன்னை என்ன பண்ண? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். என்ன பண்ண? வித்துட்டேங்கிறார். செய்யறதுக்கு என்ன பண்ற? வித்து போட்ட. கடவுளுடைய காரியத்துக்காக உன்னை நீ என்ன பண்ணிட்ட? உண்மையை நீ வித்துட்ட. உண்மையை விக்கிறவனா இருக்கிற. போலித்தனமானதை இப்படியெல்லாம் இருக்குது. சில நேரத்தில் கர்த்தருடைய காரியத்தை என்ன பண்றோம்? வித்துறோம். வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். வியாபாரம் செய்கிறவங்க இருந்திருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், இப்படி சொன்னத அடுத்த 22, 23 பார்க்கிற பொழுது ரொம்ப இதா இருக்கு. பார்க்கிறோம் இல்லையா? இப்படி 25ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது, தன் மனைவி ஆகிய யோசேபேல் தூண்டிவிட்டபடியே. அப்ப என்ன பண்ணிருக்கிறான்? மனைவி என்ன பண்றாளா? தூண்டி விட்டார். மனைவியினுடைய தூண்டுதலின் பேர்ல என்ன பண்றாரு? கடவுளுடைய தூண்டுதல் அவருக்கு இல்ல. கடவுளுடைய தூண்டுதலுக்குள்ளாக அவர் வரல. யாருடைய தூண்டுதலுக்குள்ளா இருக்கிறாரு? பரவாயில்லப்பா, அமைதலாரு, கொஞ்சம் அமைதலாதான் இரேன் அப்படி சொல்லல. தூண்டி விடுறதுக்கான மனைவி இருக்கிறா. தூண்டி விடுவதற்கு அதுக்கு இந்த ஆகாப்பு அதற்கு துணை போகிறார். எப்படி இருக்கிறார்? சிலத்தை தூண்டி விடக்கூடியதானது. அப்படி ஐசா கிள்ளி விட்டுட்டு அப்படின்னு. இப்போ கடவுளுடைய செயல் பாருங்க. யாரும் எதையும் மறைக்க முடியாது. அதான் ப்ராஃபட்டிக்கல்னு சொல்றோம் இல்லையா? கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு தீர்க்க தரிசனமானது.
நம்ம யாரையும் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் நம்மை மறைத்து வைக்க முடியாது, மறைக்கவும் முடியவே முடியாது. என்ன செய்து தன் மனைவியாகிய யோசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சிட்ட? பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஆகானை போல, ஆகாப்பை போல. புரியுதுங்களா உங்களுக்கு? உன்னை போல ஒருத்தனும் இல்ல அப்படிங்கிறதான் அவனுடைய எவ்வளவு நம்பிக்கையாக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடியதான ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை. அந்த பொறுப்பை எதுக்காக எப்படி அவர் செயல்படுத்துறாருன்னு பாருங்களேன். அடுத்தது நம்ம இந்த பார்க்கக்கூடிய இத்தனை காரியங்களை இப்படி செய்யறவரை தான் என்ன செய்யறாரு பாருங்களேன். ஆண்டவருடைய இந்த மனிதர் எப்படி வெளிச்சத்தை எலியா காண்பிக்கிறார் அப்படின்னால், அதான் முதல் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆகாப்புக்கு வெளிப்படுத்தும்படிக்காக எலியா வருகிறார். முதல்ல அவருக்கு நீ செய்த தவறை, தவறு செய்ததை அவர் சொல்றதுக்கு அவர் எதிரியா பார்க்கிறார். வெளிச்சத்தை பார்த்த உடனே, வெளிச்சம் வந்த உடனே, அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆகாப்புக்கு என்ன இருக்குது? என்ன வருது? கோபம் வருது. வெளிச்சத்தை பார்த்து சிலருக்கு அப்படிதான். வெளிச்சத்தை பார்த்த உடனே கோபம் வரும். யாருக்கெல்லாம் கோபம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு வெளிச்சம் பிடிக்கும்? யாருக்கு வெளிச்சம் பிடிக்காது? யாருக்கு வெளிச்சம் பிடிக்காது? பாவம் செய்யறவங்களுக்கு, குற்றம் செய்யறவங்களுக்கு என்ன பண்ணாது? வெளிச்சத்துல உங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்ப திருட போறாங்க? எல்லாரும் தூங்குற போது இரவு நேரத்துல திருட போறாங்க. அதே நேரத்துல வெளிச்சம் அங்க வந்துருச்சு. வெளிச்சம் அங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே போய் ஒளிவாங்க, பதுங்குவாங்க இல்லையா? இந்த மாதிரி இப்போ கடவுளுடைய வார்த்தையை அங்க சொல்லுவதற்கு வருகிறார். இப்படி இருக்கிறதா. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு மறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னால யாரும் மறைய முடியாது, ஒளிய முடியாது. வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய வார்த்தை ஆகாப்புக்கு வெளிப்படுத்தினார், தவறுகளை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்களேன். ஆகாப்பு என்ன தவறு செய்தார் என்பதை எலியா அறிவிக்கிறார். என்ன தப்பு செஞ்ச அப்படிங்கிற ஒரு தலைவனுக்கு அங்கே எடுத்து காண்பிக்கிறார். ஒரு தவறு செய்கிற பொழுது அதை எடுத்து காண்பிக்கிறார். நான் இந்த தவறு தான் செஞ்சிட்டேன். ஒன்று அதை வெளிப்படுத்துகிறார். வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக தவறை ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக எலியா என்ன செய்றாரு? அறிவிக்கிறார். அறிவித்தார். மூன்றாவதாக பாவத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை இறைவாக்காக சொன்னார். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி. என்ன நடக்கும்? உன்னுடைய நீ சாகிற போது உன்னுடைய ரத்தத்தை யார் நக்குவா? ஏன்? நீ எப்படி அவரை அடித்து அந்த நாய்கள் நக்கினோம், அதே போல உனக்கும். அது பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? முற்பகல் செய்யும். ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? முற்பகல் நீ என்ன செஞ்சையோ, படிக்கலையா நீங்களா? முற்பகல் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? முற்பகல் செய்யும். அது பின்னால என்ன பண்ணி எதை செய்தையோ, இப்படி அதை இந்த இதை இப்படி நீங்க பார்க்கலாமே. தத்துவத்தில் பார்க்கிற பொழுது தத்துவத்தில் எப்படி சொல்லுவார்? எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். என்ன செஞ்சையோ அதுதான் அதனுடைய, புரியுதா உங்களுக்கு? என்ன செஞ்சையோ அதுதான் அதனுடைய விளைவாக கடந்து வரும். நீ என்ன செஞ்சையோ அதுதான் பின்னால உனக்கு அது காத்திருக்கும். என்ன செஞ்சிருக்கிறியோ அதுதான். அதை தான் நம்மளுக்கு கர்மா அப்படிங்கிறாங்க. அதுதான் காலம் அப்படிங்கிறாங்க. காலம் ஒரு நாளைக்கு பார்த்துக்க அப்படிம்பாங்க இல்லையா? அதுதான். அப்போ என்னன்னா அதனுடைய விளைவு, நம்ம எதை விதைக்கிறோமோ அதனுடைய விளைவு என்பது அதுதான். என்ன விதைச்சிட்டு வரோமோ அதான் திரும்பி பார்த்தா நம்ம அறுக்க போறோம். முள்ளை விதைச்சிட்டு வந்தா கண்டிப்பா முள்ளைத்தான் நாம் அறுப்போம்.
அதில் மாற்று கருத்தே இல்லை. நல்லதை விதைச்சிட்டு வந்தா நல்லதை நாம் அறுப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அவர் சொன்ன உடனே பாவத்தினுடைய விளைவு அல்லது பாவத்தினுடைய செயல்கள் இப்படிதான் இருக்கு. நீ அடுத்தவனை அபகரிச்சு இல்லையா, அடுத்தவனுடைய நிலத்தை எடுத்துட்ட இல்லையா, அது எதுக்காக எடுத்துட்ட? வாழணும்னு நீ எடுத்த, நீ வாழணும்னு அவனை கொன்ன. ஆனால் அதே நிலைமை தான் உனக்கும் வரப்போகுது. உனக்கும் மரணம் வரத்தான் போகுது. மரணம் உனக்கும் மரணம் இல்லாமல் போக போகிறதுல உனக்கும் மரணம் சம்பவிக்கும், மரணம் வரப்போகுது. அந்த மரணம் வருகிற பொழுது எப்படி மரணமாக இருக்கும்? இந்த மாதிரி மரணம் சம்பவிக்கும். பாவத்தினுடைய விளைவை கேட்கிறார், அதை அறிவிக்கிறார், இறைவாக்காக கூறுகிறார். இது நடக்கும் அப்படிங்கிறத எலியா வெளிச்சத்தை காண்பிக்கிறார். இதுதான் தலைவருக்கு அதை தலைவரை அடுத்தது ஆகாப்பிற்கு உணர்வை உண்டாக்குவதற்காக அந்த வார்த்தைகளாக இருந்தது, உணர்வுகள். அப்போ அது என்ன செய்தது அப்படின்னு சொன்னால், மனம் திரும்ப செய்யக்கூடியதாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது ஒன்று வருகிறது என்று நினைத்த உடனே, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை சம்பவிக்கும் என்பது உடனேயே, இப்படி நடக்க போகுது என்று சொன்ன உடனேயே அவர் என்ன செய்கிறாரு? இதை பேசுங்க, அப்போதான் உங்களுக்கும் தெளிவாக இருக்கும், எனக்கும் சரியா இருக்கும். அவருக்கும் என்னவா இருந்துச்சு? இப்போ குத்துது. அவருக்குள்ள ஒரு மனசு வருது, ஐயோ மரணம் என்பது அவருக்கு வந்தா வேற. இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம். உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தமா? அப்படி. அப்போ மரணம் என்பது அவங்களுக்கு வந்த போது அது பெருசா தெரியல. ஆனா தனக்கு அவைகளை சம்பவிக்கும் என்கிற பொழுது அந்த மனம் பதறுகிறது, மனம் பேதலிக்கிறது. ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா, எனக்கு ஆயிருமா, எனக்கு வந்துருமா? உடனே அவர் என்ன செய்யறாரு? சூழ்நிலையில ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன அப்படின்னா, ரிப்பெண்ட், மனம் திரும்புகிறார், தன்னுடைய வஸ்திரத்தை அழுகிறார். ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். சம்டைம்ஸ் ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுக்கிறார், ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு காலங்கள் செய்து, இவ்வளவு குற்றங்கள் செய்து, கடைசி ஒரு தருணம், இந்த ஒரு தருணம் இதான் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, இன்றே ரட்சணிய நாள், இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுக்குறேங்கிற மாதிரி, இன்றைக்கு ஒரு தருணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதை சொன்ன உடனே பாருங்களேன், அதை கேட்ட உடனே 27ஆம் வசனத்துல, ஆகாப் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் என்ன பண்ணாரா? தாக்கை போட்டார். அடுத்து என்ன செய்யறாரு? பாஸ் பண்றார், உபவாசம் இருந்தார். அப்புறம் என்ன செய்தாரு? தாழ்மை, ஹம்பிள், மன்னிச்சிருங்க, தாழ்மை. அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யறாரு? இனிமேல் நோ அதர் வே, இனி வழி இல்லை என்பதை புரிஞ்சிட்டார். இனி இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற, இதுதான் இனிமேல் எனக்கு வழி இல்லையா, நான் புரிஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இங்க சொல்றார். உடனே அடுத்தது பாருங்களேன், கடவுளுடைய குணம் பாருங்களேன், கடவுளுடைய குணம் பாருங்க. இதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா, கடவுள் நமக்கு நிறைய நாட்கள் இந்த தருணத்தை கொடுக்கறதுனால ஆண்டவரை பார்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பழகிறது எப்படி பழகிறோம்னா, அவர் ஒரு புன்னகை மன்னனாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை கடவுளை பார்த்தா நம்ம ஒரு இளிச்சவாயனா, நம்ம ரீசெண்டாக சொன்னேன், அவரை புன்னகை மன்னனாக பார்த்துக்கலாம். அவர் எல்லாம் அப்படி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஒரு தருணத்தை கொடுத்த போது கடவுளுடைய இரக்கம் எவ்வளவு என்பதை அங்கே காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. The mercy of God, கடவுளுடைய இரக்கம் அதுதான். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் உடனே ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அவன் மேல இரக்கம் வைக்கிறார். ஆண்டவர் அவன் மேல ஒரு இரக்கம் வைக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அந்த தலைவனுக்கு காண்பிக்கக்கூடியதான் அந்த இரக்கத்தை எலியாவிட்டே சொல்லி அனுப்புறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் பார்க்கிற பொழுது, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர்
ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இப்போ அத ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்படின்னா அவன் பிள்ளைங்களுக்கு நடக்குமானா இல்லை, அந்த பிள்ளைங்க மனம் திரும்பினா அவங்களும் ஆண்டவருக்குள்ளாக இருக்குமானால் அந்த கடவுளை தேடுவார்கள். அந்த பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பியிருப்பாங்கன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவராக, ஆண்டவர் அதை ஃபர்கிவ் பண்ணுகிறவராக இருக்கிறாருங்கிறது அதனுடைய பொருள். அதை அவங்க பிள்ளைங்க நாட்களை பண்ணுவானா அப்போ அதுக்கு அதை பழி வாங்குற மாதிரி இல்லை. பிள்ளைகள் காலங்களிலே அவர்கள் திரும்பினால், இப்போ அவனே திரும்பிட்டார், இப்படி திரும்பினால் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. இதுதான் கடவுளுடைய வெளிச்சம்ங்கிறது. அதை கொண்டுட்டு போய் கொடுக்கிறார் பாருங்க. தவறு செய்ததையும் அதை காண்பிக்கிறார், தவறு எதனால் செய்தது என்பதையும் காண்பிக்கிறார், தவறினால் விளைவு நடக்கக்கூடியது என்பதையும் காண்பிக்கிறார். இதுதான் வெளிச்சம். கடவுளுடைய காரியத்தை காண்பிப்பது என்பது அந்த தலைவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை காண்பித்தார்கள். தவறு என்ன செஞ்ச, இன்ன தவறுனால் நீ இப்படி செஞ்சிருக்கிற, இதை நீ இப்படி செஞ்சிருக்கிற அப்படிங்கிறத தெளிவாக இறை மகனாக இருக்கக்கூடியதான இறை வாக்கினராக இருக்கக்கூடியதான எலியா செய்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடியதான பெர்கமு சபையினுடைய சபைகளில் இருக்கக்கூடியதான சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். 2வது வேத பகுதியில் பெர்கமு சபையினுடைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். முதல்ல படிக்கணுமே தவிர, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான சிப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் இந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. நம்ம பார்க்கிறோம் பெர்கமு சபை அப்படிங்கிறதான அந்த திருவெளிப்பாடுல ரெவலேஷன்ல சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலுமா இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்படுத்தல மக்கள் பலவிதமான அவங்க வெளிப்பாடு கொடுப்பாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடியதான வெளிப்பாடை கொடுப்பாங்க. இந்த இது வெளிப்படுத்தல் என்பது முதல் நூற்றாண்டில் நடந்த சம்பவத்தை அந்த மக்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு வகையான நாடக வடிவில் எழுதப்பட்டது. இது நாடக வடிவில் எழுதப்பட்டது. இது பின்னாட்கள் இப்படி நடக்க போகுது, இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் திருச்சபைகளில் புதிய பிரசங்கியாளர்கள் எழும்பி இந்த இதெல்லாம் இப்படி இது இப்படி ஆகும், அது அது அதனுடைய இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகையினால் இது அந்த காலத்தில் இருந்ததான அந்த மக்களுக்கு அதை ஒரு நாடக வடிவில் அதை இப்படி அந்த இதுதான் இதன் மூலமாகத்தான் எழுதப்படுது. அப்போது அந்த முதல் நூற்றாண்டில் வேதகலாபனை அப்படிங்கிறதான பாடுகள் நிறைந்த ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் இந்த சபைகளில் இருக்கக்கூடிய ஆசியாவில் இருக்கக்கூடியதான அதில் 7 திருச்சபைகளுக்கு இருக்கக்கூடியதான அந்த உபத்திரவங்களை, பிரச்சனைகளின் பொழுது கடவுள் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, என்ன செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த முழுமையான ஒரு பகுதியாக இருக்குது இல்லைங்களா.
அது இக்காலத்திற்கு அது சரியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சில காலங்கள் நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். சிலதை நான் பேசியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நானும் அப்படி தவறான முறையில். அப்புறம் இதை குறித்ததான ஒரு தெளிவு, ஒரு படிப்பு, இதை குறித்ததான இறையியலில் நாங்கள் படிக்கிறதுக்கு அப்புறம் தான் இதை ஃபுல்லாக பார்க்குற பொழுது இது வேற அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொண்டோம். தவறை நான் தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுவதில் என்றைக்குமே நான் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். அதுக்கு தவறு தான், நான் அதை இப்படி நான் பார்த்துருந்தேன். ஆனால் பின்னால் நாட்களில் அதை சாக்கு போக்கு சொல்ல, இதில் நான் அப்படி தான் பார்த்தேன் படித்தேன்னாலும் சொல்கிறதுக்குல, நான் படித்ததில் நான் தவறு செய்திருக்கிறேன், நானும் அப்படி பேசியிருக்கிறேன். ஆனால் இது பின்னால் காலகட்டங்களில் தான் நாம் பார்க்குற இறையியல் படிப்பில் பார்க்குற பொழுது இது வேற எதாவது சொல்லப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் இதை படிக்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். இது முதல்ல சம்பவிக்கிறதான சம்பவித்ததை எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு நாடக வடிவில் இப்படிலாம், அது முதல் காட்சி, இரண்டாம் காட்சி, மூன்றாம் காட்சி, நான்காம் காட்சி, ஐந்தாம் காட்சிங்கிற மாதிரி இந்த காட்சி வடிவில் அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிரச்சனை அங்கே இருக்கிற போது அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு சொல்லக்கூடியதான, அந்த தலைவர்களுக்கு சொல்லக்கூடியதான அந்த வெளிச்சத்தை, இறை வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதான விதத்தை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த மக்களுடைய இந்த திருச்சபையில் என்ன பிரச்சனை நடந்திருக்குது, என்ன திருச்சபையில் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். என்னென்ன பிரச்சனை இருந்திருக்குது இந்த திருச்சபைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்சபையில் இருந்ததான தவறுகளுக்கு என்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒன்று, இடரல் உண்டாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? இடரலுக்கு என்ன சொல்லலாம்? குறுக்கீடு, தடை செய்தல், தடைப்படுத்த, அதாவது கடவுளுடைய காரியத்தை சரியாக செய்யாம வேற ஒரு ட்ராக்ல கொண்டுட்டு போவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைக்கான காரணங்களை வேற ஒரு வகையா காமிப்பாங்க. இப்படி செய்யுங்க, இப்படி போங்க, இப்படி பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. போன வாரத்தில் ஒரு தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தம்பி ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு தம்பி, அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் சொன்னார், பாஸ்டர் இப்படி பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த பிரச்சனை காரணம் இது சிற்சையாக இருக்கிறது. அவங்க ஆண்டவருக்குள்ளே, அதாவது வேற ஒரு திருச்சபையில் இருக்கிறவங்க, மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்காங்க, இவர் ஒரு ஆவிக்குரிய திருச்சபை. அதனால் இவங்க தப்பு செய்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவங்க ஞானஸ்நானம் எடுக்காதனால தான், திருமுழுக்கு எடுக்காததுனால தான் அவங்களுக்கு பலவீனம் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கருத்தை சொல்லுகிறார். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியதான ஒரு சகோதரியும் பார்த்து சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். அந்த அம்மாவுக்கு யூட்ரஸ் கேன்சர். அப்போ அந்த அம்மா மருத்துவமனையில் இருந்திருக்கிறாங்க. இவர் போய் பார்க்க போயிருக்கிறார். பார்க்க போனவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் திருவிருந்து எடுக்காததுனால உங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்போ இப்படி தான் என்ன செய்கிறாங்க, வேதத்தை ஒரு பகுதியில் பார்த்து இன்னொரு பகுதியாக அப்படி இவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் அடிச்சு விடுறது. அட்ரா சக்கைங்கிற மாதிரி அடிச்சு விடுறது. இப்போ கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை, இவங்க கண் தோன்றபடி, அவங்க மனசு தோன்றுகிறபடி சொல்லக்கூடியதான. அப்போ இப்படி தான் இது இடரல் உண்டாக்குகிறதுக்கான காரணங்கள். அப்போ ஒன்றை விட்டுட்டு இன்னொரு காரியங்களுக்குள்ளாக போவது, இதுதான் அங்கே ட்ராக் மாறுவது. இப்போ ஒருத்தருக்கு வழி தெரியல, உங்ககிட்ட அட்ரஸ் கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? லெஃப்ட் ரைட் போயிட்டு அப்படியே போயிரு, அந்தாலேயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? முதல்ல என்ன தெரியணும் நமக்கு? அவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த இடம் எப்படி போகணும்னு நமக்கு முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்ல முடியும். அது இல்லாமல் இப்படியே போயிட்டாருன்னா அப்படியே போயிட்டு வந்தாலும் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் இருக்குது இன்னைக்கு. இப்போ எப்படி போகணுமோ அப்படி போகிறதுக்கான அவங்களுக்கு தெரியல, அதனால் குருட்டாம்பாக்கில் அடிச்சு விடுறது. அப்படி தான் கூகுள் மேப் மாதிரி போன கூகுள் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போட்டிருந்தாங்க, அதை நம்பி போயிருக்கிறாங்க. கார் அப்படியே தண்ணிக்குள்ளே அது போயிடுச்சு. கேரளாவில் நடந்த சம்பவம். இப்போ கூகுள் மேப் நம்பி போன மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வழி தெரிஞ்சாலும் நம்பி போன மாதிரி இப்படி இருக்குது, இடரல் உண்டாக்குவது. அப்போ கடவுளுடைய காரியத்தில் இடரல் உண்டாக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இடரல் வருவது அவசியம், ஆனால் யாரால இடரல் வருத குறுக்க நீ நின்னா
அவங்க நல்ல பாதையில் அல்லது கடவுளுக்குரிய காரியங்களுக்குள்ளாக போகணுமே தவிர கடவுளை விட்டு கடவுளை மறந்து கடவுளை அப்புறமா போகக்கூடிய எந்த காரியங்களாவது இடரல் தான். நல்லா புரிந்துக்கணும். கடவுளுடைய காரியங்களை விட்டு நம்ம யாராவது வேற டைவர்ஷன் வேற ஏதாவது கூட்டிட்டு போறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இடரல் வருவது அவசியம். எவனால் வருகிறதோ அவனுக்கு வசனம் ஃபுல்லா படிக்கலையா? என்ன நடக்கும்? இடரல் வருவது அவசியம். எவனால் வருகிறது அவனுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்குல்ல, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கா? எத்தனை தடவை நம்ம இடரல் உண்டாக்கியிருப்போம். ஒருத்தருக்கு இடரல் கடவுளை இல்லாம கடவுளுடைய வழி இல்லாம வேற மாதிரி கொண்டுட்டு போவோம்னா எத்தனை இடரல் வந்திருக்கும். அப்ப நம்ம கழுத்துல எத்தனை இயந்திரக்களை கட்டியிருக்கணும், எத்தனை விதமாக நம்ம கழுத்துல இயந்திரங்கள். ஆனால் கடவுள் என்ன செய்யறாரு? வழி தெரியாம நீ அனுப்பி விட்டுருக்காரு. சில நேரத்தில் வழி தெரியாம இப்படி போய் அப்படி போனெல்லாம் காமிச்சு விட்டுருக்க. அந்த மாதிரி கடவுளுடைய வழியை தெரியாம எந்த பக்கமே அனுப்பிச்சு விட்டது. போ அந்த பக்கம் போ, அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் இடரல் உண்டாக்குறது, குறுக்கீடு அல்லது அவங்கள வேற டைவர்ஷன் பண்றது, கடவுளை விட்டு விட்டு இடரல் உண்டாக்கக்கூடியதான காரியங்கள். அப்படி நடந்திருக்குது அந்த பீழையாமனுடைய போதனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ரெண்டாவது பாருங்களேன், ரெண்டாவது என்ன செய்யறது? அவங்க விக்கிரகங்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கலாம் இல்லையா? எத்தனாவது வசனம்? 14வது வசனத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரல்களை. அப்போ இது என்னன்னு சொன்னால் இது ஒரு வகையான விருந்து, இது ஒரு வகையான ஃபீஸ்ட்னு சொல்லலாம். இது ஒரு ஃபீஸ்ட். அப்போ இந்த ஃபீஸ்ட் விருந்து வைக்கிறது, விருந்து வச்சு கவுக்கிறது, விருந்து வச்சு அவங்கள விழுக்காட்டுறது, விருந்து வச்சு அவங்கள இல்லையா அவங்கள பாவத்துக்குள்ளாக்குவது. இந்த பைபிளில் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த விருந்து வைக்கிற பொழுது விருந்து வைத்தார்கள். சில நேரத்தில் குடிக்க வச்சு அந்த குடிக்க வைத்தவர்களுடைய நிர்வாணத்தை அவங்கள நிர்வாணத்தை பார்த்தாங்கன்னு அப்படின்னு இருக்கும் பைபிளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில். அப்போ கடவுளை விட்டு விட்டு அதை செய்யறதுக்கு சாப்பாடு கொடுத்து கடவுளை விட்டு விட்டு செய்யக்கூடியதான எல்லா காரியங்களையுமே விருந்துங்கிற பேரில் நீங்களாம் அப்படிதான் நடக்கு இல்லையா? இன்னைக்கு வேலை செய்கிற இடங்களில் அந்த ஃபீஸ்ட்டு இந்த ஃபீஸ்ட்டு, அந்த நண்பர்கள் இவர்கள் வராங்க அவங்க போகிறாங்கன்னு கடவுளை காட்டிலும் அந்த மாதிரி வேற ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இதைத்தான் நீங்கள் அது விக்கிரகத்திற்கு அப்படின்னால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னால் கடவுளை காட்டிலும் மற்றது மேலே ஆசை வைக்கிறது. விக்கிரகம்னா அந்த சிலைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய நாட்கள் அப்படி தான் நம்மளுடைய மைண்ட் போயிட்டுருக்குது இல்லையா? பார்த்தீங்கன்னா அவங்க சிலை வழிபாடுகள் செய்கிறாங்க, அவங்களாம் பாவிகள், அவர்களாம் தவறு செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களை அப்படியே நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சுட்ருக்குறோம். தவறு அந்த மாதிரியான காரியத்தை 100 சிலைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆசையை அதை விட்டுட்டு வேற பெரிய பெரிய சிலையெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சிலை அந்த சிலையை பார்த்தோன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னு நம்ம கத்தி கூப்பாடு போடுறோம். முதல்ல இந்த மாதிரியான செயலுக்குள்ளாக வாங்க. முதல்ல இதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் தான் சிலை வழிபாடு, உருவ வழிபாடு. எது கடவுளை காட்டிலும் எது மேலெல்லாம் கொண்டுட்டு போய் திணிக்கிறது. அப்போ ரெண்டாவது இந்த மாதிரியான மெச்சி பேசுதல். கடவுளை காட்டிலும் வேற ஒரு காரியத்தை மெச்சி பேசினாலே அதுக்கு பேர் என்னதான்? அவ்வளோதான். கடவுளை காட்டிலும் இங்கே யாரை நீங்கள் அதிகமாக ரொம்ப பேசுகிறீங்களோ அது யாருக்கு சமமாக இருக்குது? நேச்சர் விக்கிரக தான், வேற ஒன்றுமே கிடையாது. எதை காட்டிலும் நீங்கள் அந்த மெச்சி பேசுதல். அடுத்தது தவறான போதனை, த ராங் டாக்ட்ரின். கடவுளை குறித்து தான், கடவுளை குறித்து வேற மாதிரியான ஒரு டாக்ட்ரின் இல்லையா? இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல இந்த தவறுகளாக இருக்கிறது. இந்த தவறுகளை என்ன செய்கிறாரு? இந்த தவறுகளை அந்த பட்டணத்தில் உள்ளதான அந்த திருச்சபையில் உள்ளதான பெர்கமு சபையினுடைய காரியத்தில் அந்த தலைவருக்கு அதை காண்பிக்கிறார். இப்படி இருக்குதுப்பா, இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடியதான மக்களை, இந்த மாதிரியான செயல்களுதான இப்படி போகிற அந்த மக்களை, இப்படி நீ வழி நடத்துகிற அந்த மக்களை சரிப்படுத்திக்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பகுதியாக இருக்கு. மூன்றாவது பகுதிக்கு போவோம். சங்கீதங்களின் புத்தகம் 49ஆம் சங்கீதம். 49ஆம் சங்கீதம் பைபிள் எங்க?
49ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாமா? திருப்பாடல்கள் 49. 49ல் 12லிருந்து நம்ம 20 வரைக்கும் உள்ளதான வேத பகுதிகளை நாம் பார்க்கலாம். 21 போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன்ல, உங்கள் வாட்ஸ்அப்பில் 21 போட்டிரு. சாம்ஸ் எவ்வளோ போட்டிருக்கேன்? 1 போட்டிருக்கேண்ணா, 15 போட்டிருக்கிறேன். பரவாயில்ல, 20 வரைக்கும் உள்ளதான வேத பகுதியில் வாசிக்கலாம். 20 வரைக்கும் உள்ளதான. அப்போ அது 12லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதில் இப்படி இருக்குது. நம்ம பார்க்க, ஒருவன் மேன்மையோ நிலைத்திருக்க முடியாது, அவர் விலங்கை போலவே மாண்டு அழிவார் அப்படின்னு சொல்லி இங்க தொடங்குறார். இப்போ நம்ம இந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கிற பொழுது, ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு என்னவா இருக்கிறான்? சிமிலாரிட்டி. எப்படி மனுஷன் இருக்கிறான்னா, கனம் பொருந்தினவனா இருக்கிறவன் எப்படி போறான்? எப்படி இருக்கிறான்? லைக் வைஸ் அனிமல்ஸ் மாதிரி இருக்கிறான். ஏன் அப்படி இருக்கிறாங்கிறத பார்க்கலாம். இல்லையா, சில நேரத்தில் அந்த செல்வவான்கள், பணக்காரங்க, அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னால் போனால் அவங்க பேசுகிறத பார்த்தோன்னா ரொம்ப இதாக இருக்கும், அருமையாக இருக்கும். பாப்பா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். சில வீடுகளில் நல்ல மக்கள் இருக்காங்க, இடத்துல நல்ல மக்கள் வாழ்ந்து அப்படிங்கிற ஒரு முறை நாங்கள் இந்த பக்கம் குருசாமி நகருக்கு போயிருந்தோம். மழை வந்துருச்சு, திடீர்னு அந்த ஏரியாவுக்கு போகிறோம், மழை வந்துருச்சு. நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்தோம். போன உடனே அந்த மழை பயங்கரமாக பெய்யுது. நாங்கள் ஒரு மரத்தோரமாக நின்றுருந்தோம். அங்கே இருந்ததான ஒருத்தர், வயதானவர், வெளியே வந்துட்டு, எங்களுக்கு யாருன்னே உண்மையாக தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் எங்களை பார்த்துட்டு கையை காமிச்சார். அப்படின்னாரு, இங்கே நிற்கிறோம், மழை பெய்யுது, வாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ரூமை திறந்து, ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் நின்றுட்டு இருக்கிற போது கேட்குறாரு, டீ குடிக்கிறீங்களா? மழைக்கு கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா? சூடாக டீ குடிக்கிறீங்க போட சொல்லட்டா? 2 பேருமே இதானவங்க. நம்மளா இருந்தா மழையில நலை, இன்னும் நலை, நல்லா நலை அப்படின்னு சொல்லியிருப்போம். குணங்களை பிரித்து சொல்றோம். அப்ப இப்படி என்ன இருக்குன்னா, இவங்க பணத்தின் மூலமாக பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மிருகத்தை போல கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. சீக்கிரமா வாசிப்போம் அந்த வசனங்களை. கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம், இதுதான் அவங்க பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அவங்க சந்ததியார் என்ன சொல்றாங்க? அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க பேசினாங்களா, அதை பத்தி மெச்சிக் கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். அவங்களுக்கு மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். அப்போ அவங்க எதுக்காக இப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல. அவங்களுடைய ரூபத்தை, அவங்களுடைய உடலை இதெல்லாம் அழிச்சிரும் அப்படிங்கிறது. பாதாளம் என்பது சரிங்களா, பாதாளம் என்பது மனிதனுடைய அடக்கம் பண்ணக்கூடியதான இடத்தை பற்றி சொல்லக்கூடியது. அந்த இடத்தை, அது பாதாளம் என்பது அந்த அடக்கத்துக்கு பின்னால் என்ன ஆகும்? அவனுடைய சரீரங்கள் அழிந்து விடும், அதை ஒன்றில்லாம ஆக்கிரும். அதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கடவுளின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். ஆனாலும் இங்க பாருங்க, இதுதான் முக்கியம். இவங்களுக்கு புத்தி சொல்றாரு. நீ இப்படி நம்பிட்டு இருக்கிறல்ல, உன் பணத்தை நம்பிட்டு இருக்கிறீல்ல, செல்வாக்க நம்பிட்டு இருக்கிறீல்ல, உன்னுடைய வீடை நம்பிட்டு இருக்கிறீல்ல, உன்னுடைய வீட்டினுடைய இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறல்ல, இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்னவாகும்? இது உன்னுடைய மரணத்தை விட்டு பிரியுமானால் என்ன நடக்கும்? இப்படிதான் அழிஞ்சு போகும், இப்படிதான் மாறி போகும். அது அப்படி பாதாளத்தினுடைய அழிகிறது போல இருக்கும் அப்படி சொல்ல. இப்ப இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ணு அப்படிங்கறதான் புத்தி சொல்லுதல். வாசிப்போம்.
ஆனாலும் கடவுள் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அப்ப இவர் சொல்றாரு, உனக்கு ஒரு செயல்பாடுகள், நீ எப்படி இருக்கிற, கடவுளை நம்பாமல் பணப்பெருக்கினால் செல்வ பெருக்கினால் இப்படி நீ அதை நம்பிக்கொண்டிருக்கிறாய், ஆகினால் அவைகளினால் அழிவு உண்டாகும். ஆனால் எனக்கோ, நான் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கோ, இப்ப வாசிப்போம், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அந்த வசனத்தை ஏன், ஆனாலும் கடவுளின் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? கான்ஃபிடன்ஸ் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? என்னை இந்த ஆத்துமாவை மீட்கிறதுக்கு தான் இயேசு வந்தார் அப்படிங்கிற உனக்கு நம்பிக்கை இருக்கா? உனக்கு இருக்கா? புரியுதா? இந்த வசனத்தை படிக்கிற போது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குதா உனக்கு? நமக்கு இருக்குதா? புரியணும். என்னுடைய ஆத்துமாவை மீட்பதற்காகத்தான். என்னுடைய ஆத்துமா என்பது விலையேறப்பெற்றது. எல்லாருடைய ஆத்துமா விலையேறப்பெற்றது. மனிதனுடைய ஆத்துமா என்பது விலையேறப்பெற்றது. அதற்காகத்தான் இயேசு வந்தார். இந்த பாதாளத்தின் வல்லமையை முறியடிக்கும்படிக்காக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை உனக்கு இதுக்கு தான் வாழ்றியா நீ? இல்லை எல்லாரும் போல மிருகத்தை போல போயிட்டு இருக்கிறியா? உன்னுடைய போக்கு எப்படி போயிட்டு இருக்குது? உன்னோட கூட வரவங்களை மிருகத்தை போல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறியா? எப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்க? மற்றவங்களுக்கு என்ன உன்னுடைய நல்லதை காமிச்சிட்டு இருக்கிற? இந்த இயேசுவினுடைய மரணத்தின் மேல் வல்லமை பெற்றதான, ஜெயத்தை பெற்றதான இந்த இயேசுவினுடைய வாழ்க்கை நீ காண்பித்துட்டு இருக்கிறியா? அதான் சொல்ற, கேட்கிறார். வாசிப்போம். ஆனாலும் கடவுளின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். உனக்கு இருக்குதா அந்த நம்பிக்கை? அவங்க என்ன செய்றாங்க? பேரை வைக்கிறாங்க, நிலத்துக்கு பேரை வைக்கிறாங்க, வீட்டுக்கு பேரை வைக்கிறாங்க, எதுக்கெல்லாம் பேரை வைக்கணுமோ எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலை என்ன? இதெல்லாம் இருக்குது, நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நிலைத்திருப்பது இல்லை. அவருடைய ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையானது. அவனுடைய வசனம் பாருங்க, அவருடைய ஆத்துமா மீட்பு அவ்வளவு அருமையானது. அதுக்கு முன்னால வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆத்துமா மீட்புக்காகத்தான், இந்த ஆத்துமா மீட்பை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இதைத்தான் இந்த வாக்கியங்கள் இந்த தலைவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அன்னைக்கு இருக்கக்கூடியதான தலைவர்களுக்கு இந்த காண்பித்து கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நம்ம அடுத்த பகுதி என்ன பகுதியா இருக்கு? இதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். நிலத்தின் மேல் ஆவல் கொண்ட தலைவர்களாக இருந்தார்கள். சங்கீதத்தில் நிலத்தின் மேல் ஆவல் கொண்ட தலைவர்களாக இருந்தார்கள். இவ்வுலக வாழ்க்கை சதம் என்று நிஜம் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்ததான தலைவர்களாக இருந்தார்கள். பெயர் நிலங்களுக்கு வைப்பதற்கு முயற்சித்தார்கள். ஆத்தும மீட்பை முற்றிலும் அறியாதவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லி காண்பிக்கிறதான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, இப்படி முன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குதோ அந்த நம்பிக்கை, தலைவர்களாக இருக்கிறவர்களே, கணம் பொருந்தினவர்களே, சீமாட்டிகளே, சீமான்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஓகே, இப்போ நம்ம லூக்கா எழுதின நற்செய்தி நூலுக்கு போயிடுவோம். லூக் சாப்டர் 12, 12ஆம் அதிகாரம். இப்போ இங்கேயும் இயேசு இதைத்தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை பற்றி தான் இயேசு பேசக்கூடியவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ என்ன பேசக்கூடியதாக இருக்குன்னா, ஒருத்தர் கேட்குறார். ஒருத்தர் என்ன சொல்றாரு? ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியதை. அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது நம்ம இப்படி பார்க்கிறோம் இல்லையா? வாசிப்போமே. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர். இல்லை அது 13ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 13ஆம் வசனத்துல வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்ப இயேசுநாதர் இவர் எப்படி பார்க்கிறவரா காணப்படுறாரு? ஒருத்தர் இங்க இயேசுநாதர்கிட்ட சொல்றார், இயேசு கிட்ட பேசுறார். ஐயா, எங்களுக்கு ஆஸ்தி இருக்குது, அந்த ஆஸ்தியை நீங்க என்ன பண்ணி கொடுங்க, பாகத்தை பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி, சரியாக பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா இவர் எப்படி பார்க்கிறார் இயேசுவை? கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி பார்க்கிறார். இயேசுவை ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியதான தலைவரை மூலம் அவர் பார்க்கிறார். அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு.
ஆனால் இயேசு அதை சொல்றார். இல்ல, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்றார், அதற்கு அவர் மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு என்ன ஜட்ஜா இருக்கிறதுக்கும் அதை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு நான் அதுக்கு வரலப்பா, அதுக்கு நான் வரல. அதுக்கெல்லாம் யோசுவா இருந்தாரு, அதுக்கெல்லாம் நியாயாதிபதிகள் இருந்தாங்க, நான் அதுக்கு வரல. அப்போ மக்களுடைய அந்த மனிதனுடைய மனநிலை, இயேசுவை பின்பற்றக்கூடியதான அந்த மனநிலையில் அந்த தலைவனுக்கு அல்லது அந்த குடும்ப மனிதனுக்கு அவருக்கு எப்படிப்பட்டதாக தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், அவன் வாழ்க்கையை இப்படி நடத்தணும், இப்படி அதை பாகம் பிரித்து கொள்ளணும், அல்லது அந்த பாகம் பிரிக்கிற பொழுது எனக்கும் என் சகோதரனுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட வேண்டும். அப்படின்னா பாகம் பிரிஞ்சா என்ன ஆயிரும்? பாகத்தை பிரிச்சுட்டாங்கன்னா, பிரிச்சு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? செப்பரேட் ஆயிடும். ஓகே, குட். அடுத்தது என்ன ஆகும்? குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும்? நீ பார்த்துட்டு போ, இல்லை நான் பார்த்துட்டு போறேன், நீ அதை வித்துரு, நான் இந்த பக்கம் வித்துறேன், யாருக்கா வித்துட்டு போறேன். அப்போ ஒன்னா இருக்கிறது என்ன ஆயிரும்? தரத்துல அப்போ உறவுகள் அது பிரிவு வருமே, உறவுகள் அது பிரிவு வரும்னு அங்க நினைக்கல. ஒரு கூட்டு வாழ்க்கையா இருக்க வேண்டும் நினைக்கல, ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் நினைக்கல. ஆனால் ஆஸ்தி தான் அவன் கண்ணுக்கு முன்னால் நிற்குது. நிறைய பேருக்கு எதுதான் கண்ணுக்கு முன்னால் நிற்கும்? ஆஸ்தி கண்ணுக்கு முன்னால் நிற்குது. இந்த ஆஸ்தி தான் கண்ணுக்கு முன்னால் நிற்குது. அன்பு நிற்கல, பாசம் நிற்கல, உறவு நிற்கல, இதெல்லாம் நிற்கல. எது கண்ணுக்கு முன்னால் நிற்குது? இது இருந்ததுன்னா தான். இது அழிஞ்சு போச்சுன்னா எங்கே போக போற? அதான் இளையகுமாரனை குறித்து நம்ம பார்க்குறோம். இளையகுமாரன் அந்த ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் தான் வருது, ஐயையோ இது ஆஸ்தி நமக்கு நிலையானது அல்ல, அப்பாவுடைய அன்புதான் நிலையானது என்பதை எப்போதான் புத்தி வருது? ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தி வருது, இல்லையா? புரியுதா? எல்லாரும் தூங்குறவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க. குட், முடிச்சிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எதனால அங்க பேசிட்டு வர்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய காரியங்களே இயேசுவை பார்க்காத. அப்போ இயேசுவை நம்ம எப்படி பார்க்கணும்? உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் உலகத்துக்குரியதான காரியங்களாக இல்லாதபடி, உலகத்துக்குரியது தூக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் எப்படி பார்க்கணும்? இந்த மாதிரி பிரிவினைக்கான காரியங்களாக நீ என்கிட்ட வராத, இந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக வராது. அப்படின்னா இயேசுவினிடத்தில் வருவது என்ன மாதிரியான காரணத்திற்காக நீ வரக்கூடாது என்பதைத்தான் நம்ம சில நேரத்தில் நம்ம சண்டையை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது வீடியோ, அதையும் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? நம்ம வீடியோலாம் ரொம்ப எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு அம்மா அப்படி ஜெபம் பண்ணுறது இவ்வளோ நாசமாக போட்டோம், அந்த அம்மா ஐயோ அப்படி போட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அடடடடடடட பார்த்தா இப்படி கொடுமையாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் கடவுள் இதுக்குத்தான் வந்திருக்கிறார், இதுக்கு தான் இவங்க சண்டையெல்லாம் தீர்த்து விடுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ரொம்ப கேவலமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு அதை சொல்லுகிறார், இல்லைம்மா நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒற்றுமைக்குரிய காரியங்களை நீங்கள் வச்சுக்கோங்க, பார்த்துங்க, இதுக்காக நான் வரல, இதை நீ இப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது? ஒரு மனிதன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், அவனுடைய வீட்டில் நிறையா தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் வெள்ளாமை இருக்கிறது, அதில் நிறையா வெள்ளாமை செய்கிறாரு. அப்போது உடனே அது நிறையா விளைச்சல் கொடுக்குது, நிறையா மகசூல் கொடுக்குது. உடனே கொடுத்த உடனே என்ன செய்கிறாரு? ஆஹா நிறையா ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதானே படிங்க, அதை தயவு செய்து படிங்க. உங்கள் எல்லாரும் சத்தம் போட்டு படிங்க, எல்லாரும் படிங்க. 12ஆம் வசனத்தை படிங்க, 13 படிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதுல எல்லாம் நீங்க எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும், கோடிட்டு வச்சுக்கணும். அல்லாமலும் ஒரு ஆஸ்தியா ஜீவனா எது உனக்கு முக்கியம்?
அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்ல, பேரபிள் எடுத்து சொல்றார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். கடவுளோ அவனை நோக்கி, மதிகேடனே, ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். கடவுளிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? என்ன இதுல இயேசு என்ன சொல்ல வராருங்கிற நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஒரு சினிமா படத்துல எப்படி ஒரு காமெடி வரும், இந்த அதிகாரத்தில் இயேசு என்னடா சொன்னாரு அப்படின்னு கேட்பார். அவன் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஃபாதரியார் ட்ரெஸ் போட்டான்னு சொல்லுவான். எதை சொன்னாலும் அவர் நல்லது தாங்க சொல்லுவார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எதை சொன்னாலும் நல்லதாங்க சொல்லுவார். அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூஞ்சியை பார்த்தா தெரியுது. என்ன சொன்னார், என்ன சொல்ல வராரு? சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. சொல்றத நான் கேட்கிறேன், இன்னைக்கு சொல்றத கேட்டுதான் ஆகணும். எதுக்கு இந்த ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏன் சொன்னார்? என்னதான் புரிஞ்சுது? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? சொல்லுங்க. தப்பு பரவாயில்ல, தப்பு இருக்க தான் செய்யும். சரியா இருக்கிறத சரியா இருக்குன்னு சொல்ல போறோம். நல்லது இருந்தா இன்னும் அப்ரிஷியேட் பண்ண போறோம். சூப்பர், புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் தொடங்குங்க, அப்பதான் அடுத்தது சொல்லுங்க. அருமை அருமை அருமை, சூப்பர். அதாவது ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாவற்றை காட்டிலும் நான் ஒருத்தன் மட்டும் வாழணும், நான் ஒருத்தன் வாழ்வதற்காக, நான் ஒருத்தன் வாழ்வதற்காக யாருக்குமே நான் எதையும் செய்யாமல் நான் மட்டும் வாழுவேன், நான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா? நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும், எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எனக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் அல்லது வைக்கிறோம். மனநிலை அப்படி இருக்குன்னா, அப்படி நீ என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் அது அப்படி சேர்த்து அன்னைக்கு நைட்டு உயிர் போயிடுச்சுன்னா, ஓன்னு சங்கு ஊதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? எல்லாம் இருக்குது, யார் சாப்பிடுவா? யார் அதை அனுபவிப்பா? யார் அதை எடுத்துக்கிறது? அப்படின்னா அதை தான் அந்த கடைசி வசனம் முடிகிற போது ரொம்ப அழகாக சொல்லு. கடவுளிடத்துல ஐஸ்வர்யனா இராமல் கணக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் அப்படியே இருக்கான். அவனை பார்த்து கடவுள் சொல்லக்கூடியதான அந்த இடம், பரலோகமே சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை என்ன சொல்லுதான்? மதிகேடனே, ஃபூல் அப்படிங்கிறதான அந்த வார்த்தை இல்லையா? ஃபூல் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை. 19ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 20ஆம் வசனம். But God said unto him, though முட்டாத்தனமா உனக்கு கொடுத்திருக்கிறத எல்லாரும் பகிர்ந்துண்டு வாழு, பகிர்ந்துண்டு வாழு, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கிற உனக்கு இருக்குதான் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கொடுத்து அதை வாழு, எல்லாருடைய ஆத்துமா என்பது. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ ஐஸ்வர்யவானாக எங்க இருக்கணும்? அதைத்தான் அங்கே ஒரு வாலிபன் கேட்பான். நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இல்லை, ஏன்னா எல்லாவற்றையும் நீ விட்டு என்னை பின்பற்றி வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திற்குரிய காரியங்களை உனக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீ அதிகாரி இல்லை, எல்லாம் கடவுள் அதிகாரி. அதற்கு நான் எஜமானனா இல்லை,
நான் வெறும் சர்வெண்ட் அல்லது ஒரு மேனேஜராக இருக்கிறேன். எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லாத்தையும் அதை சரியாக வைத்தல், எல்லாத்துக்கும் சரியாக வைக்கணும், எல்லாத்துக்கும் சரியாக பார்க்கணும். அதைத்தான் அங்கே அவர் சொல்லுகிறார். அதுபோல இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்னா, இயேசுனுடைய போதனையில் உலகம் சார்ந்து உள்ளவர்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியார். உலகம்தான் எனக்கு முக்கியம், உலகம்தான் எனக்கு நிதம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிற்கிறேன்னா, உலகம் சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடியதான இயேசு சொல்லக்கூடியதான அறிவுரை, உலகம் முக்கியமானது இல்லை, உலக வாழ்க்கைங்கிறது ஒரு ஷார்ட் டைம், அதில் நீ எத்தனை பேரை சேர்த்து வச்சிருக்கிற, எப்படி நீ உன்னுடைய சேமிப்பை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய். அடுத்தது ஒன்று. இரண்டாவது, உலக பொருட்களை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடியதான விளக்கம். உலக பொருட்களை நீ எப்படி நீ பெருக்கிட்டு இருந்தேனாலும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். இது இரண்டாவது. மூன்றாவதாக, அறிவற்ற தலைவனுடைய முடிவு என்னவாக இருந்தது. அவருக்கு அறிவே இல்லைங்கிறதா. அப்ப எது வாழ்க்கை முக்கியம் அப்படின்னா, வாழ்க்கையில் வாழ்றதுதான் முக்கியம். நான் நேற்றைய தினத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன் நம்முடைய தளத்தில். அதில் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. லதா மங்கேஷ் அப்படின்னு ஒரு 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 இதை போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை படிக்கிற போது எனக்கு அப்படி ஒரு நிமிஷம் அப்படி, என்ன ஒரு வாழ்க்கை, நான் போன ஃப்ளைட் என்ன, நான் போனதான ஹோட்டல்ஸ் என்ன, 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ், நான் பண்ணினது எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. ஒரு அடி எடுத்து என்னால் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னால் முடியல. அதனுடைய பொருள் என்ன எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணல. அதுதான் அப்போ வாழும் காலத்தில், கடைசியாக முடிக்கிற வாழும் காலத்தில் எல்லாரோடு கூட நீங்கள் அன்பாய் எல்லாரோடு கூட வாழ்றதான் வாழ்க்கை. அதை தவிர வேற ஒன்றும் நம்ம கொண்டு வருவதில்லை, ஒன்றும் கொண்டு போவது எப்போ, எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அப்போ நின்று பார்க்கறது. அப்போ சொல்லக்கூடியதான புத்திமதி, அப்படி சொல்லக்கூடியதான புத்திமதிகளும் இருக்குது. சில நேரத்தில் இப்படி நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய புத்திமதிகளும் இருக்கிறது. ஆகையினால் அறிவற்ற தலைவனுடைய முடிவை அங்கே எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது, இறை அரசை பற்றினதான இறை அரசை பற்றி அவர்களுக்கு தெரிவித்தார். இறை அரசு என்பது பிறருக்குள்ளாகவும் உருவாக்குவது, பிறருக்குள்ளாகவும் அவர் வளரும், பிறருக்குள்ளாகவும் அது இறை அரசு என்பது அவங்களுக்குள்ளாக வருவதற்கு நாம் என்ன முயற்சிக்கிறோம். இறை அரசு என்பது ஏதோ சண்டை வாக்கிய தகராறு இல்லை, பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு அல்ல. அது ஆஸ்தியினுடைய சண்டை, சபையை குறித்த சண்டை, மக்களை குறித்த சண்டை. அது என் ஆத்மா, அது உன் ஆத்மா, எங்கே நீ ரத்தம் சிந்தின, எங்கே அது பாடுபட்ட, ஒரு ஆத்மாவுக்காக எவனும் ரத்தம் சிந்தின. எந்த ஊழியக்காரர்களும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஆத்மாவுக்கும் உரிமை கொண்டாடுவதற்கு சொந்தக்காரங்களே இல்லை. எல்லாம் ஆண்டவருக்குரியது தான், எல்லாம் ஆண்டவருக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் இங்கே அடுத்தது நாம் பார்க்கிறோம், நிறைவாழ்வு பற்றி இயேசுவினுடைய செயலாக இருக்குது. அப்போ வாழணும்னா நித்திய காலத்திற்குரியதான சிந்தை உள்ளவர்களாக இருங்க. முடிவில்லாத வாழ்க்கை தான் அந்த இட்டர்னல் லைஃப். நித்திய வாழ்க்கைக்குரிய சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை நித்தியத்திற்குரியதான சிந்தை இருக்கட்டும் என்பதை இயேசு இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, அன்றைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனக்கண்களுக்குள்ளாக எதெல்லாம் இருளா இருக்குதோ அந்த இருண்ட நம்முடைய கண்களுக்குள்ளாக, பிரிவுள்ளாக வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதான இடத்துல ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள்ளாக வருகிறது. நாம் அதை பார்த்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை தெரிப்படுத்திக் கொள்வோம். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அன்பான இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாள் நாங்கள் பார்க்கிறோம், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், குடும்ப தலைவர்களுடைய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதான எல்லாருக்குள்ளாரையும் ஆண்டவரே அந்த இருண்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக போய்விடாதபடிக்கு ஆண்டவருடைய வசனம் என்கிற வெளிச்சத்தின் மூலமாக எப்படி வாழ்க்கையை தகவல் அமைத்து கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே அனுகிரகம் செய்தலும். ஆண்டவரே, இதை கேட்க போகிற கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலாகவும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உம்மை சார்ந்து, உம்மை டிபெண்ட் பண்ணி, உம்மையே பிடித்து கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையினுடைய ஆண்டவரே முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை வாழ்ந்து காண்பிப்பதற்கு அதற்கான வாய்ப்புகளை தாரும். பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க. ஆசீர்வாதத்தை நடத்துவதற்கு நன்றி. பெரிய காரியங்களை கத்த செய்தல்லுங்க. உடைய திருக்கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தானுடைய அன்னுநேயமும் சமாதானமும் சிநேகமும் காவலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கடவுள்